Hi students, next நம்ம பார்க்க போகிறது illustration 11. illustration 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாடல் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன சம் பார்த்தோம் அப்படின்னா illustration 8, illustration 9, illustration 10 இதெல்லாமே எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ illustration 8 எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடு கிரெடிட் சைடில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட் எப்படி வந்து அப்பியர் ஆகும் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. illustration 9ல் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கிளப்பில் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண பராணம் அந்த இயருக்கு 200 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 300 மெம்பர்ஸ் வந்து 200 வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா ஓவரால் 300 into 200 சொல்லி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ கிடச்சிது. அந்த வேல்யூவில் வந்து கரண்ட் இயர் எவ்வளோ வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்னா எவ்வளோ வந்து பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் illustration 9ல் பார்த்தோம். illustration 10ல் என்ன கண்ண பார்த்தோம், ஓவரால் வந்து கிளப்பில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 25,000 ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் எல்லாமே அந்த 25,000 இன்க்ளூட் ஆயிருந்தது அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2018. சரிங்களா, 2018க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த கிளப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க 2018க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷனை. சரிங்களா, அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கீழே இருக்கிற வந்து டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணி அந்த கிளப்புக்கு உண்டான இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2018 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஷினில் பாருங்கன்னு பர்டிகுலர் 1/1/2018 31/12/2018 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே இது என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லி நார்மலாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 1/1ல் ஆரம்பித்து 31/12 முடியும். பட் இது அப்படி இல்லை கவனி, இது 1/1/2018 அப்படின்னா இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும் நீ. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த இயர் 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 முடிஞ்சிருக்கு. இது ப்ரீவியஸ் இயர். சரிங்களா, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறேன் நான், இது வந்து ப்ரீவியஸ் இயர். இந்த டோட்டல் வேல்யூ எல்லாமே 2017க்கு உண்டானது. ஸோ இதனது நமக்கு ப்ரீவியஸ் இயர். இதுங்க பாருங்க 31/12/2018 சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது நமக்கு என்ன அப்படின்னா கரண்ட் இயர். சரி சொல்லுங்க கண்ணா, நம்ம கரண்ட் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் பாருங்க 1/4/2018 ஆரம்பித்த நம்மளோட இயரு எப்போ முடிஞ்சிருக்கும் 31/3/2019 தான் கண்ணு முடிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த இயர். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2017ஆகவும் இது வந்து கரண்ட் இயர் 2018ஆகவும் வச்சுக்கோ. புரியுதா, உனக்கு புரியணும் அப்படின்னா இது என்னது நமக்கு இது ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர், இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர்க்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000 வந்து இன்னும் என்ன பண்ணல, அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னக்குன்னு பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இன்னும் நம்ம இன்னும் வசூல் பண்ணலாம், ஆனால் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், ப்ரீவியஸுக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை இன்னும் நம்ம என்ன பண்ணல 10,000 நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல, வசூல் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வசூல் பண்ணலை அப்படின்னா நம்ம ரூல்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இன்கம் சைடில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ வந்து நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வசூல் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா கண்ணு, ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இன்னும் வசூல் பண்ணல, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயருக்கு இருந்தது அப்படின்னா அதை நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது என்னது நமக்கு இது கரண்ட் இயர்னு சொன்னோமா. ஸோ இப்போ இங்கே என்னது இது வந்து ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயருக்கு 10,000 வசூல் பண்ணால் அதனால் லெஸ் பண்ணிட்டோம். இது கரண்ட் இயர். சரிங்களா, ஸோ கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்ன அதை இன்னும் வசூல் பண்ணலாம் அதுவும். ஸோ இந்த 7,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது கரண்ட் இயர்.
கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். புரியுதா கண்ணு? ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும், கரண்ட் இயருக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணு? அடுத்தது பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ பாருங்கண்ணே, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக. எப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லேயே, அதாவது 2017 என்ன பண்ணுறாங்க, 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? அப்புறம் இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான ப்ரீவியஸ் இயரில் போன வருஷத்தில் என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக இந்த இயருக்கு உண்டான பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 3000 கரண்ட் இயருக்கு உண்டான 3000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன இடத்துல 2017 என்ன பண்ணியிருக்காங்க, 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூவை வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். சரியா கண்ணே? ஸோ ப்ரீவியஸ் இயர் என்ன பண்ணுறோம், கரண்ட் இது வந்து கரண்ட் இயர் 3000 அமௌண்ட். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணதால நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க, நம்ம வசூல் பண்ணியிருக்கோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை. ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் 2017க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக 2017லேயே 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணிட்டோம். இது ஒன் ஆஃப் த இயர். ஸோ இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கன்னு, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது வந்து நமக்கு என்னது, கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரில் என்ன பண்ணியிருக்கோம், 5000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். எதுக்கு, அட்வான்ஸாக அப்படின்னு என்னது, நெக்ஸ்ட் இயர், அதாவது 2019க்கு என்ன பண்ணுறோம், நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறக்கண்ணே, இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா இது வந்து 2017 அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இது என்னது 2018. இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இதோட மீனிங், இந்த 3000 எப்போ வசூல் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல என்ன பண்ணுறாங்க, கரண்ட் இயருக்கு உண்டானதை 3000 வசூல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கரண்ட் இயர் என்னது, நமக்கு 2018. அப்போ 2017லேயே 2018க்கு உண்டான பணத்தை அட்வான்ஸாக என்ன பண்ணிட்டோம், நம்ம வசூல் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், இந்த 3000 இந்த 3000 நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்தது 5000 என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபியூச்சருக்கு, அதாவது 2018 நம்மளுடைய கரண்ட் இயர். சரிங்களா? இந்த கரண்ட் இயர் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணுறாங்க, 2019க்கு 5000 என்ன பண்ணியிருக்காங்க, 2018லேயே அட்வான்ஸாக நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணிட்டாங்க, 5000 வந்து வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நமக்கு என்னது, சப்சீக்வெண்ட் இயரா. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், பே பண்ணிட்டோம். ஸோ ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டூரிங் த இயர் 2018 எவ்வளோக்குன்னு, 1,50,000. ஸோ கரண்ட் இயருக்கு உண்டான டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ எவ்வளோ, 1,50,000. சரிங்களா கண்ணு? ஸோ இப்போ பாருங்கள், சம் பார்க்கலாம். ஸோ இதை நானே பார்க்கணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்ணு பண்ணும், இல்லை செஷன் 11 பாரு, சொல்யூஷன்ஸ். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2018. ஸோ எந்த இயருக்கு உண்டான கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம், இன்கம் சப்ஸ்கிரிப்ஷனை 2018க்கு உண்டானதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறோம். நம்ம ஆஸ் என்ன பண்ணுறோம், பர்டிகுலர் அமௌண்ட். ஸோ நம்ம ஆஸ் எப்படி கண்ணு போடுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணுவோம், அடுத்தது அமௌண்ட் ஒரு காலம் போடுவோம், அப்புறம் இன்கம், அடுத்தது அமௌண்ட். ஸோ இந்த இன்கம் சைடில் கிரெடிட் சைடில் தான் என்ன பண்ணுவோம், எல்லா கால்குலேஷன்ஸையும் கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கனெக்ட் பண்ணி அப்படி போட்டாலும் கரெக்டு தான். இதுவும் இந்த ஃபார்மேட்டும் கரெக்டு தான். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன், பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 2018. இந்த 1,50,000 எப்படி வந்தது அப்படின்னா, கொஷினில் பார்க்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டூரிங் த இயர் 1,50,000. இந்த இயர் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ எவ்வளோ, 1,50,000 சொல்லி எடுத்துக்கிறோம். புரியுதா கண்ணு? அடுத்தது பாருங்கள், கொஷினில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்றது எங்கே கொடுத்துருக்காங்க பாருக்கண்ணு, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ்க்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லெஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இன்னும் அதை வசூல் பண்ணலை. அதே மாதிரி கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 7,000 நம்ம வசூல் பண்ணலை. ஸோ
ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் 2017 எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் நமக்கு என்னது ப்ரீவியஸ் இயர், அதை 10,000 நம்ம லெஸ் பண்ணணும். இது கரண்ட் இயர் 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா அது கரண்ட் இயர். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார்முலாவில் பார்க்கலாமா பாருக்கண்ணே. லெஸ் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 10,000. ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 பாரு கொடுத்துருக்காங்க, அதே எவ்வளோ கண்ணே 10,000. ஸோ அந்த 10,000 என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017க்கு உண்டானது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், போன வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இன்னும் என்ன பண்ணல, கரண்ட் இயர் வந்துமே நம்ம இன்னும் வசூல் பண்ணலை, அதனால் என்ன பண்ணுறோம் அதை லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 10,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ கண்ணு வருது 1,40,000. நெக்ஸ்ட் பாருங்க, அதே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ 7,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணல, இன்னும் வசூல் பண்ணலை, பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது 1,47,000 சரிங்களா. அடுத்தது பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் 2017லேயே என்ன பண்ணுறோம் 2018 நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம ரிசீவ் பண்ணுறதால இந்த 3,000 நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 5,000 அது 2019க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன். ஏன் அப்படின்னா அதே சேம் மீனிங் தான், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்போ 2017 நீ அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிக்கனா 2018க்கு வரும் சரிங்களா. 2018னா 2019க்கு வரும். ஸோ அப்போ இது வந்து நம்மளுடைய கரண்ட் இயர் அப்படின்றதால ஸோ இது வந்து நமக்கு என்னது கரண்ட் இயர் வேல்யூ, இது நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 5,000 வந்து ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கொஷின்ஸில் பார்க்கலாம் பாருங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2017 என்ன பண்ணுறோம் 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணிட்டோம். ஸோ அது எவ்வளோ 3,000, அதை நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணணும். எவ்வளோ ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது 1,50,000. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2018 2019. ஸோ சொல்கிறப்ப புரியுதா 2018க்கு நம்மளுடைய கரண்ட் இயரில் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான 2019க்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் 5,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ 1,50,000ல் 5,000 போச்சு அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 1,45,000. இதுதானே அது 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன், அதோட இன்கம் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா கண்ணு. கடை இப்போ புக்கில் பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 11க்கு எது ஏன் அந்த மாதிரி நான் கால்குலேஷன்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பெற வேண்டிய சந்தா. ப்ரீவியஸ் இயருக்கு 10,000 நம்ம என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும், கரண்ட் இயருக்கு ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுனது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னது ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான 3,000 வசூல் பண்ணிட்டோம், அட்வான்ஸாக நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான 5,000 வசூல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கிறதால நம்ம அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் போட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 12. Illustration 12 பாருங்க, from the following particulars so how the item subscription will appear in the income and expenditure account for the year ended 31/12/2018. ஸோ நம்மளோட கரண்ட் இயர் அது 2018 அதாவது 31/12/2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுங்க சரிங்களா. அதுவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எங்கே வரும், எந்த சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ கீழே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2018 இஸ் 60,000. ஸோ நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ 60,000 சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2017க்கு உண்டான 3,000, அதாவது ப்ரீவியஸுக்கு உண்டான 3,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வசூல் பண்ணியிருக்கோம். அது எதோட இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த 16,000ல் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2019. ஸோ நம்மளுடைய கரண்ட் இயர் 2018 அப்படின்னா நம்மளுடைய
சப்சிக்வெண்ட் இயர் என்னது, அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம என்னது நமக்கு 2019 இது நமக்கு ஃபியூச்சர் இல்லைங்களா. ஸோ 2019 என்னது 5000 வந்து அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதோட இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா 60,000 இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 4000. ஸோ இங்கே சொல்கிறது புரியுதா, நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2018 நம்மளுடைய கரண்ட் இயருக்கு 4000 என்ன பண்ணணும் பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் எப்பயுமே ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு subscription of 2000 was received in advance for 2018 in the year 2017. 2017 என்ன பண்ணிருக்காங்க அட்வான்ஸா 2018 உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. எவ்வளோக்குன்னு 2000. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபார்முலாஸை ஒரு டைம் பார்த்துக்கலாமா. கவனி பார்க்குறேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணுறது ஒரு டைம் நான் ரீகால் பண்ணிவிட்டு அந்த சம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்னக்குன்னு சொல்லுவோம் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை நம்ம கரண்ட் இயரில் தான் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கணும் நம்ம லெஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்சிக்வெண்ட் இயர், நம்மளுடைய கரண்ட் இயரில் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தோம் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும் நம்ம லெஸ் பண்ணணும் சரிங்களா கண்ணு. அடுத்தது பாருங்கள் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர், கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இன்னும் பெற வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. லாஸ்ட்டாக பார்க்கன்னு add received in advance during the previous year for the current year. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான பணத்தை அதாவது சப்ஸ்கிரிப்ஷனை ப்ரீவியஸ் இயர்லேயே நான் ப்ரீவியஸ் இயருக்கு இப்போ வந்து இதனால் நமக்கு 2017 நமக்கு ப்ரீவியஸ் இயர் இல்லையா, 2018 நமக்கு கரண்ட் இயர். ஸோ இந்த என்ன சொல்ல வராங்க இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2017 அதாவது ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸ் என்ன பண்ணுறாரு 2018 உண்டான அமௌண்ட்டை கட்டிட்டேன் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அதாவது அட்வான்ஸாக ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக இதை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா இதே ஃபார்மேட் வச்சு தான் என்ன பண்ணுறோம் ஆர்டராக. ஸோ எந்த இயர் ஏன்னா இந்த இயர் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறாங்க ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் சப்சிக்வெண்ட்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாமே அந்த கொஷினில் இல்லஸ்ட்ரேஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இல்லஸ்ட்ரேஷன் 12 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கொஷின் ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு, இப்போ பார்க்கலாமாக்கான சொல்யூஷன்ஸ் என்னான்ட்டு பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ அங்கே எப்படி அதை பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டூரிங் தி இயர் எவ்வளோக்கான 60,000. ஸோ இதை எங்கேருந்து எடுத்துருக்கோம் நம்மளுடைய கரண்ட் இயர் உண்டான டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ பாருங்க கொஷினில் 60,000 ஓகே ஓகே. ஸோ இது வந்து 60,000 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இது அடுத்தது பாருங்கள் which includes 3,000 for 2017 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸுக்கு உண்டான 3,000 அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் இயரில் இந்த 16,000 இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா இது நம்ம கரண்ட் இயரா. ஸோ அப்போ கரண்ட் இயரில் தான் நம்ம வசூல் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸுக்கு உண்டான அமௌண்ட்டை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 3,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவனி. பை சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ 60,000. 2017க்கு உண்டான 3,000 அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் 2018 நம்மளுடைய கரண்ட் இயரில் தான் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதோட இன்க்ளூட் ஆயிருக்கு 16,000ல் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ லெஸ் பண்ண எவ்வளோ வருது 13,000 சம்திங் வருது சரிங்க 30,000. அடுத்தது பாருங்கள் கொஷினில் அடுத்த பாயிண்ட் இப்போ 2017 பாருங்கள் அடுத்தது 2019 பாருங்கள். 2019 அப்படின்றது நமக்கு என்னது சப்சிக்வெண்ட் இயர் சரிங்களா. நம்மளுடைய கரண்ட் இயரில் என்ன பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக 2019க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அட்வான்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் வசூல் பண்ணியிருக்கோம்.
ஸோ அந்த 16,000ல இது இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம அட்வான்ஸாக 5,000 வந்து நம்ம வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பண்ணணும், நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணலாமா பாருங்கள், எவ்வளோ கண்ணு 5,000. ஸோ ஆல்ரெடி நம்ம லெஸ் பண்ணி வச்சது எவ்வளோ 13,000. 13,000லேருந்து 5,000 போட்டுனா எவ்வளோ கண்ணு வருது 8,000. ஸோ இது புரியுதா கண்ணு, ரெண்டையும் ஏன் லெஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது கொஷினில். ஸோ ஆர்டராக பாருங்கள், அவங்களே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலா பிரகாரம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2018 இஸ் 4,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன கண்ணு மீனிங் 2018 அப்படின்றது நமக்கு என்னது கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு எவ்வளோ பெற வேண்டியது இருக்குது 4,000. ஸோ என்னென்னு இன்னும் வசூல் பண்ணலாம், நம்ம வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன கண்ணு பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்கண்ணு ஆட் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 2018. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சரிங்களா என்னது நமக்கு 4,000 நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது பார்க்கணும் கொஷினில் subscription of 2,000 was received in advance for 2018 in the year 2017 அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க 2017லேயே, அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்லேயே நம்மளுடைய கரண்ட் இயர் என்ன கண்ணு 2018 சரிங்களா. 2018க்கு உண்டான அமௌண்ட்டை 2017 நம்மளோட ப்ரீவியஸ் இயர்லேயே அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்க 2018க்கு உண்டான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் கவனி. 2017ன்றது நமக்கு என்னது கண்ணு ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர்லேயே என்ன பண்ணியிருக்கோம் 2018க்கு உண்டான அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் 2,000 வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா கண்ணு. ஸோ அதை நம்ம எப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணணும் பாருங்கள். ஆட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் 2017 2018. 2017 என்ன பண்ணுறோம் 2018க்கு உண்டான 2,000 அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. இப்போ கவனி, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரால் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ நமக்கு 60,000. இதுலேருந்து இந்த 16,000லேயே மீதி இருக்கிற அமௌண்ட்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2017 நம்மளோட ப்ரீவியஸ் உண்டான அமௌண்ட் வந்து கரண்ட் இயரில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றதால ஸோ ப்ரீவியஸ் இயரோட அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் நம்மளோட சப்சிக்வெண்ட் இயரோட அமௌண்ட் வந்து 16,000ல இன்க்ளூட் ஆயிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் 5,000 லெஸ் பண்ணுறோம். அடுத்தது 2018க்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுறோம். 2017ல் என்ன பண்ணுறோம் நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ 2,000. இது நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம லெஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா இன்கம் சைடில் என்ன வருது அப்படின்னா 14,000 வருது சரிங்களா. இப்போ 14,000 வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ புரியுதா கண்ணு எப்படி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி சம் போடுறது அப்படின்றது. ஸோ எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி இல்லஸ்ட்ரேஷன் 8லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 12 வரைக்கும் நம்ம பார்த்தோம். கண்ணு கவனி, இல்லஸ்ட்ரேஷன் 8, 9, 10, 11, 12 இந்த சம்ஸ்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு மாடல். ஸோ அந்த மாடல் பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சம் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 11 மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 11 வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் சரிங்களா. இப்போ எக்ஸசைஸ் 11 பாருங்கன்னு, கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2018 ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டிங் டு கிளப். ஸோ அந்த கிளப்போட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2018க்கு உண்டான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 1/1/2018 அப்படின்றது நமக்கு என்னது ப்ரீவியஸ் இயர், அதாவது 2017 வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன் 11ல் சொன்ன மாதிரி தான் இது என்னது நமக்கு ப்ரீவியஸ் இயர். 31/12/2018 நமக்கு என்னது கரண்ட் இயர், அதாவது 2018. ஸோ இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 1/4/2017 ஆரம்பிச்சு 31/3/2018 முடியுது. இது ப்ரீவியஸ் இயர். நம்மளுடைய கரண்ட் இயர் என்னது 1/4/2018 ஆரம்பிச்சு 31/3/2019 முடியும் சரிங்களா. இது வந்து ஒன் ஆஃப் தி இயர். இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர், இது நமக்கு கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் நான் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்
சரிங்களா. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 3000 என்ன அர்த்தம் அதுக்கு? ப்ரீவியஸுக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன நம்ம என்ன பண்ணல, வசூல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ப்ரீவியஸுக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணணும். சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 3000 லெஸ் பண்ணணும். அடுத்தது கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணலாம், நம்ம வசூல் பண்ணலை. ஸோ இது நமக்கு என்னது, கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணாதால ஸோ நம்ம அதை கரண்ட் இயர், ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்பயுமே என்ன பண்ணுவோம், கரண்ட் பீரியட் தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த 5000 என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 5000 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது ப்ரீவியஸ் இயரை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும், கரண்ட் இயரை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்க்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 4000, அதாவது என்ன சொல்ல வராங்க, 2017 நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இல்லைங்களா, நம்மளோட 2018 நம்மளுடைய கரண்ட் இயர். ஸோ 2017லேயே கரண்ட் இயர், அதாவது 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோம், நம்ம வசூல் பண்ணிட்டோம், அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது என்னது, நமக்கு 4000 வந்து நம்மளுடைய கரண்ட் இயர் அமௌண்ட், 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த 7000ன்றது என்னது, இது வந்து நமக்கு கரண்ட் இயரா. ஸோ கரண்ட் இயர் என்ன பண்ணியிருக்கோம், 7000 நம்ம வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன வசூல் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டின் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், வசூல் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 2019க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை, சரிங்களா, 2019க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், 2018லேயே என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு எது, நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டாக இது 7000. ஸோ இந்த நெக்ஸ்ட் இயர், அதாவது சப்சீக்வெண்ட் இயர். ஸோ சப்சீக்வெண்ட் இயர் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ப்ரீவியஸ் இருக்கு, இது வந்து நம்மளுடைய கரண்ட் இயர் அமௌண்ட், இதை நம்ம ஆட் பண்ணணும், இந்த அமௌண்ட் நம்ம லெஸ் பண்ணணும். சரிங்க. அடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் த இயர் 2018 45,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னக்கான அர்த்தம், இது வந்து நம்மளுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000. இப்போ இங்கே இருக்கிற கொஷின்ஸை பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி எக்ஸைஸ் 11 கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. கனகவனி, இப்போ பாரு எக்ஸைஸ் 11ல் பார்க்கணும், கால்குலேஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் 2018. ஏன் அப்படின்னா 2018க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் தான் கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் 2018, நம்மளுடைய டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோக்குன்னு நமக்கு 45,000. ஸோ அந்த 45,000 எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017. ஸோ நம்ம ப்ரீவியஸுக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்னதுக்குன்னு நமக்கு 2017, இது வந்து நமக்கு என்னது 2017 வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர். ஸோ ப்ரீவியஸுக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னும் வசூல் பண்ணலை. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா இதை பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணல, 2017க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணாத காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் 45,000ல் 3,000 லெஸ் பண்ணுறோம். சரிங்களா. லெஸ் பண்ண எவ்வளோக்குன்னு வருது, 42,000. அடுத்தது கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனோட கரண்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம எப்பயுமே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்ணு பண்ணுவோம், ஆட் பண்ணும். எவ்வளோக்குன்னு 5,000. ஸோ 42,000ல் 5,000 ஆட் பண்ண அப்படின்னா 42,000 + 5,000 எவ்வளோக்குன்னு வருது, 47,000. நெக்ஸ்ட் அடுத்தது கொஸ்டின் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி அட்வான்ஸாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கனகவனி, இங்கே பாரு, இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், இந்த எக்ஸைஸ் சம்ஸில் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரோட 3,000 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ணோம், லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அங்கே என்ன பண்ணியாச்சு, லெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கரண்ட் இயர்க்குள்ளான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணும். அது என்ன பண்ண, ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை நீ என்ன பண்ணுற, போன வருஷமே ரிசீவ் பண்ணிட்ட. ஸோ இந்த 4,000 நம்ம என்ன பண்ணும், ஆட் பண்ணும். இந்த 7,000 நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணும். சரிங்களா. வாங்க அந்த கொஷின்ஸில் நம்ம எப்படி வந்து அதை லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா கனகவனி, பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 2017 நம்மளோட ப்ரீவியஸ் இயர்லேயே என்ன பண்ணிட்டோம், நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான
4000 அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது கரண்ட் இயர் ரிலேட்டடான சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க். ஸோ கரண்ட் இயருக்கு நம்ம வசூல் பண்ணியிருக்கோன்றதால அதை நம்ம ஆட் பண்ணணும். எவ்வளோ, 4000. எப்பயுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாவே கரண்ட் இயர் அமௌண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ கரண்ட் இயர் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்க்கணும், கொஷின்ஸில் கொடுத்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2018 to 19. சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, 2018ன்றது நமக்கு என்னது, கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயருக்கு உண்டான வேல்யூ வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த இயரோடதுன்னா அட்வான்ஸாக 2019க்கு 7000 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்னது, சப்சீக்வெண்ட் இயர். ஸோ சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணலாமா, லெஸ் பண்ண எவ்வளோக்குன்னு வருது, 7000. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு 47,000 இருந்தது. அதில் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ வேணால் இப்போ 4000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 51,000 வருது. ஸோ இந்த 51,000ல் இப்போ நம்ம 7,000 லெஸ் பண்ணால் எவ்வளோக்குன்னு வருது, 44,000. சரிங்களா. இப்போ இந்த 44,000 தான் என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 11 எப்படி கால்குலேட் பண்ணுமோ அதே சேம் மாடல் தான் என்ன அப்படின்னா எக்ஸைஸ் 11. சரிங்களா கண்ணு. இப்போ புரியுதாம்மா, எக்ஸைஸ் 11 எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் பாருங்கள், கொஷின்ஸில் கூட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் 44,000. ஸோ 44,000 வந்துச்சா. ஸோ நீ இந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா. இப்போ பாருக்கண்ணே, இல்லஸ்ட்ரேஷன் 8 பாருங்கள். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 வந்து பார்த்தீங்க, எக்ஸைஸ் 8 பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 8 மாதிரி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீ வந்து கால்குலேட் பண்ணி பாரு. இல்லஸ்ட்ரேஷன் 9 அப்படி தான், இல்லஸ்ட்ரேஷன் 10 அப்படி தான். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 11, இல்லஸ்ட்ரேஷன் 12 இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாடல். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 13 வந்து நம்ம எக்ஸைஸ் 13 எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லஸ்ட்ரேஷன் 13 எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதோடைய மாடல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா கண்ணே. ஓகேம்மா, தேங்க்யூ.